நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். நவம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நவம்பர் மாதத்துக்கு உண்டான கிரக நிலவரத்தையும் பார்க்க போகிறோம். இந்த நவம்பர் மாதத்தில் மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம், குரு அதிசார பயிற்சி ஏற்பட்டிருக்கு. கடகராசியில் உச்சபலத்தோடு இருக்கார். கேது சிம்ம ராசியில் இருக்கார். சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். சூரியன் துலாம் ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். புதன் செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்காங்க. கும்பராசியில் ராகு, அதே இடத்துல சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். இந்த மாதம் ஆரம்பத்தில் சனி வக்கரகதியில் மீனராசியில் இருக்கார். குருவின் 9ஆம் பார்வையில் சனி வக்கர சனி இருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் தேதி நவம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, சூரியன் 16ஆம் தேதி நவம்பர் 16ஆம் தேதி இரவு விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த விருச்சிக ராசியில் 3 கிரக சேர்க்கை ஏற்படுறது. அதாவது 16ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்படுறது. இதுக்கு குரு பார்வை இருக்குது. புதன் வக்கரகதியில் 23 நவம்பர் 23ஆம் தேதி அன்னைக்கு பின்னோக்கி நகர்ந்து துலாம் ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார். அதே சமயம் 26ஆம் தேதி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து விருச்சிக ராசிக்கு 26/11/2025 அன்று பயிற்சி ஆகிறார். விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் முக்கியமான 3 நாட்கள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 5ஆம் தேதி அன்னாபிஷேகம் பௌர்ணமி, நவம்பர் 19 கார்த்திகை மாத அமாவாசை. இந்த 2 நாட்களும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நவம்பர் 24ஆம் தேதி வாஸ்து நாள். உங்கள் வீட்டுக்கு ஏதாவது நிலக்கால் வைக்கணும், இல்லை பூமி பூஜை போடணும்னா அந்த வாஸ்து நாள் அன்றைக்கி பண்ணுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். உங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு மாற்றம் செய்தால் கூட நல்லது. அந்த நாளில் வீட்டில் ஏதாவது செடி கொடி வைக்கணுன்னா கூட தாராளமாக வைக்கலாம். இந்த நவம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம், சொல்ல போகிறோம். இந்த சேனலில் இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுடைய ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள், உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். கன்னி ராசி நண்பர்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு குரு வந்துட்டார். பதவி உயர்வு கிடைக்கும், வேலை கிடைக்கும், உத்தியோக மேன்மை ஏற்படும், இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆனாலும் அவருக்கு கொஞ்சம் உடம்பு ரீதியாக செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படும், படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். மேலே படிக்கணும் சார், நான் டிகிரி முடிச்சிட்டேன், மாஸ்டர்ஸ் பண்ணணும், இல்லை மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டேன், MBA பண்ணணும், டபுள் டிகிரி பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக பண்ணக்கூடிய வகையில் உங்களுக்கு இப்போ சான்ஸ் வருது. ஃபாரின் போக முடியுமா சார் அப்படின்னு கேட்டால் அது இந்த மாதம் முடியாது. அதனால் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் கூட உங்களால் குடும்ப சூழ்நிலையை விட்டுட்டு உங்களால் வெளியில் போக முடியாது. 2ஆம் இடத்துல சூரியன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். முதல் 15 நாட்கள், அதாவது நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் 2ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால கடல் கடந்து போகும் யோகம் இல்லை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள், கன்னிராசி நண்பர்களுக்கான மனசில் குழப்பத்தையும் வார்த்தைகளில் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்துகின்ற சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 4ஆம் தேதி மத்தியானம் 12:30 மணிலேருந்து நவம்பர் 6ஆம் தேதி காலை 11 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும். உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி மூத்த சகோதரர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. அந்த நாட்களில் உங்கள் அண்ணனோ அக்காவோ உங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசுவாங்க. அதனால் அந்த நாட்களில் அவங்கக்கிட்ட வாக்குவாதம் வச்சுக்காதீங்க. இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை சார்ந்த மாற்றங்கள், பதவி உயர்வு கிடைக்கும்னு சொன்னேன். ஆனால் அது உங்களுடைய வளர்ச்சிக்கானதாக இருக்குமா அப்படின்னா, 7ஆம் இடத்துல இருக்கிற சனி இத்தனை நாளாக கெடுத்துட்டு இருந்தார். இப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல சத்சங்கம் அமைஞ்சிருக்கு. நல்லவர்கள் துணையாக வந்திருக்காங்க. அவங்க பேச்சை கேட்டு நடங்க. உங்களுக்கு உங்கள் வீட்டிலேயோ இல்லை உங்கள் அப்பா கூடயோ இல்லை உங்கள் அம்மா கூடயோ ஒர்க் பண்ணக்கூடிய ஹையர் அஃபீஷியல்ஸ் அவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதாவது ஒரு மெத்த படித்தவருடைய ஆலோசனை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பெரிய மனிதர்களால் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபார செழிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிப்பு மூலமாகவும் ஆதாயம் ஏற்படும்.
படித்தவர்கள் மூலமாகவும் ஆதாயம் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கான நவம்பர் மாதத்தில் எப்படிப்பட்ட பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொன்னால், பிரச்சனை ஏதாவது வருமா சார் அப்படின்னா, உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை, ஆனால் உங்கள் குடும்பத்தாருடைய ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம், தந்தையின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு மனக்கவலையும் சலனத்தையும் ஏற்படுத்தும். அதற்கு உண்டான பரிகாரம் என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணணும். அப்புறம் சிவபெருமான் வழிபாடு, அமிர்தகடேஸ்வரர்னு சொல்லக்கூடிய சிவபெருமானை வணங்கி வாருங்கள். உங்கள் வீட்டில் ஆரோக்கியத்தினால் பாதிப்புகள் இல்லாமல் உங்கள் தந்தையும் தாயும் உடன்பிறப்புகளும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல், உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில், நீங்கள் திருமணமானவர், என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, என் கணவனுக்கு உடம்பு சரியில்லை நிறையா சொல்லுவீங்கள்ல, உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருந்ததுன்னா இந்த அமிர்தகடேஸ்வரரையும் இந்த குலதெய்வத்தையும் வழிபட்டு வாருங்கள். அவர்களின் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்பட்டு பாதிப்புகளற்ற சூழ்நிலை, அதாவது ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து அவங்களால நடக்க முடியாமல் இந்த பெட் பேன் வச்சு இந்த மாதிரி சங்கடம்லாம் இல்லாமல் அவர்கள் நிதானத்துடன் இருக்கக்கூடிய அமைப்பை அந்த குலதெய்வ வழிபாடும் அமிர்தகடேஸ்வரர் வழிபாடும் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ கொடுத்திருக்கிற ராசி பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக உங்களுடைய ஜாதகத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது சில டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய ஜாதகம் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்போம். ஆனால் நாம் இப்போ கொடுத்துருக்கிற பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி. அதனால் இது டிஃப்ரென்ஸ் கிடையாது, இது கணிக்கிற முறை தான் டிஃப்ரென்ஸே தவிர அதில் எந்த மாற்றமும் பலன்களில் மாற்றம் இருக்காது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்களுடைய லக்னத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் வாட்ஸ்அப் எண் அல்லது வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் எண்ணு 2 நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த டைரக்ட் எண்ணில் என்னை நேரில் சந்திப்பவர்கள் சென்னைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னைக்கு சந்திக்கலாம். வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரில் உங்களுடைய விவரங்களை அனுப்பி தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ ஆடியோ பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதற்கு இந்த வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நேரடி கன்சல்டேஷனுக்கும் கட்டணம் உண்டு. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டணம் உண்டு. உங்கள் அனைவருக்கும் இந்த பலன்கள் மூலமாக அதிகமான சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட வேண்டும், நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும், அந்த சர்வேஸ்வரன் உங்களுக்கு வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.